விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல கைதுகள் நடைபெற்று வருகிறது. விஜய் ரசிகர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக பாஜகவை சார்ந்த நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்துல திமுகவிற்கு எதிராக பேசியதால் சரிங்க, இந்த சாமானியர்களுக்கு அல்லது வேறொரு கட்சியினுடைய தொண்டர்களுக்குத்தான் கருத்து சுதந்திரம் இல்லை, அவைகளுடைய குரல்களை தான் இந்த அரசு நெருக்குது அப்படின்னு பார்த்தாக்க முதன்மை ஊடகங்களான புதிய தலைமுறையினுடைய கழுத்தையும் இது நெருக்கி இருக்கிறது. இப்போ முதன்மை ஊடகங்கள் கூட தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை எழுந்து நிற்கிறது. இப்போ நம்முடைய குரல் வலைகள் நசுக்கப்படும் பொழுது, நம்முடைய குரல்கள் அடக்கப்படும் பொழுது முதன்மை ஊடகங்கள் குரல் கொடுக்கும். இன்றைக்கு முதன்மை ஊடகத்தினுடைய குரல்களையே இன்றைக்கு திமுக அரசு நசுக்கி வைத்திருக்கிறது. ஆல்ரெடி அத்தனை தமிழக ஊடகங்களும் திமுகவினுடைய முழு நேர கொத்தடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். புதிய தலைமுறை ஒன்றும் விதிவிலக்கல்ல. இவங்க ஒன்றும் புனிதவான்கள் கிடையாது. இவனுங்களும் திமுகவுக்கு கழுவி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த 4.5 வருஷமா. ஏதோ ஒரு சின்ன ஒரு நியூஸ், கரூரில் நடந்த சம்பவத்தில் அரசுக்கு என்ன பங்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை கலெக்ட் பண்ணாங்க. அதற்காக இந்த திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகமான புதிய தலைமுறையினுடைய குரலை இன்றைக்கு நசுக்கி இருக்கிறது இந்த திமுக அரசு. சரி, இதை எதிர்த்து போராட வேண்டாமா இந்த புதிய தலைமுறை ஊடகம்? இதை எதிர்த்து போராடி இருக்கணும்ல, வலுவாக குரல் கொடுத்திருக்கணும் இல்ல? தமிழ்நாட்டுல அரசு கேபிள்ல பல ஊர்கள்ல புதிய தலைமுறை சேனல்ல பார்க்க முடியல. இதுதான் கம்ப்ளைண்ட். எதற்காக? அந்த கரூர் சம்பவத்தில் அரசினுடைய தோல்வி என்ன அப்படின்னு ஒரு நியூஸ் போடுறதுக்காக. அப்போ இந்த புதிய தலைமுறையின் மீது இத்தகைய அடக்குமுறையை இந்த திமுக அரசு ஏவி விட்டுருக்கு. அவங்களோட கொத்தடிமை தான், அவங்க கொத்தடிமையே அவனுக்கு எதிராக திரும்புகிறான் என்று அவனுக்கு தெரிந்து விட்ட போதில் அப்ப அந்த அடக்குமுறையை கண்மூடித்தனமாக அந்த கொத்தடிமையின் மீது, ஊடகத்தின் மீதே இது ஏவி இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மையும் கூட. அப்ப இந்த புதிய தலைமுறை என்ன பண்ணணும்? எதிர்த்து வலுவாக குரல் கொடுத்திருக்கணும், அல்லது எதிர்த்து வலுவாக களமாடி இருக்கணும். ஆனா இந்த புதிய தலைமுறையுடைய ஆசிரியர் சமஸ் என்ன தெரியுமா சொல்றாரு? எஸ்டி கேபிள ஹெச்டியா மாத்தும் போது இந்த ப்ராப்ளம் ஏற்படுங்க. ஒரு சில ஊர்கள்லாம் தெரியல, ஒரு சில ஊர்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போக பாக்குறாரு. ஏன் எதிர்த்து உங்களால வலுவாக குரல் கொடுக்க முடியல? அப்படி என்ன திமுகவுக்கு பயம்? ஒருவேளை வருமானம் பாதிச்சிருமேன்னு இந்த புதிய தலைமுறை ஊடகம் மௌனம் காக்குறதா? அப்போ இன்றைக்கு சாதாரண தாவேகா தொண்டர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க, பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களே திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, ஒரு சாமானிய மனிதன் அவனை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஊடகம் உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ எதிர்த்து வலுவாக இன்னைக்கு குரல் கொடுத்துருக்கணும்ல. இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள் சொல்லிட்டு திமுகவினுடைய பொறுக்கித்தனங்களுக்கு துணை போகக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அது குரல் கொடுத்திருக்கணும் இல்ல. இவனுக்கு எதுக்கு குரல் கொடுப்பானுங்கன்னாக்க, திமுக அரசின் மீது யாராவது குற்றச்சாட்டு வச்சாக்க அவன் பொய் சொல்றான் அப்படின்றதுக்கு குரல் கொடுக்கதான் வருவானுங்களே தவிர ஒருபோதும் இவனுங்கள் மீதான அடக்குமுறையை இவனுக்கு குரல் கொடுக்க மாட்டானுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விவகாரத்துல, அந்த திமுக கொத்தடிமை பத்திரிகையாளர்கள் செல்போனை புடுங்கப்பட்ட போதிலே அவங்க மௌனமா தான் இருந்தாங்க. நாம எல்லாம் விமர்சித்த பிறகுதான் அவங்களே குரல் கொடுத்தானுங்க. இதை யாரும் மறந்திருக்க முடியாது. அப்ப இந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க எவ்வளவு கொத்தடிமைத்தனத்தோடு இருக்கிறது, திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டதுன்னு நீங்க கண்கூடா பாருங்க. அப்போ திமுக மட்டும் இல்ல, திமுக அப்புறம் திராவிட கழகம், அதை தவிர்த்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை, கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் அப்படின்னு இவங்க வாய்கிழியே பேசுவானுங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒருவன் விரும்பிய கருத்து அவனால் வெளிப்படையா சொல்ல முடியுதா? அவதூறு வன்மம் கருத்துக்களை பேசுறவன அரசு பண்றது தப்பே இல்லைங்க. ஆனால் குற்றச்சாட்டு வைப்பவன் மீது, அரசின் மீது குற்றச்சாட்டு வைப்பவன் மீதும் நடவடிக்கை எடுப்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? அப்ப நேதாஜி டிவியில வரதராஜன் என்ற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இப்ப யூடியூபரா இருக்கிறாரு, அவரையும் கைது செய்திருக்கிறது இந்த கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவாக பேசியதால். அப்போ இவங்க திமுகவை விமர்சிச்சது திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுதான் இப்ப திமுகவுக்கு பிரச்சனை. நீ என்ன விமர்சிச்சுட்டு போறியா? விமர்சிச்சுட்டு போ, எதுக்கு நீ விஜய்க்கு ஆதரவா பேசுற? அதுதான் திமுகவினுடைய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இவனுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ், அப்புறம் இந்த கட்சியினுடைய சின்ன தொண்டர்கள், அப்புறம் அவர்களுடைய ரசிகர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திமுகவினுடைய காவல்துறை பாஞ்சு ஓடி புலி மாதிரி வேலை செய்யறான். வழக்குப்பட்ட உடனே கைது பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறான். இதுதான் கொலை குத்தமாயா? சொல்லு, இதுதான் கொலை குத்தமா? இது
எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொலை அடிச்சுட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் அத்தனை பேரும் சுதந்திரமா திரிகிறான். ஆனா அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை ஒருத்தவங்க தெரிவிச்சுட்டு தமிழ்நாட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுதில்லை. அப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி ஊடகங்களும் இந்த கருத்து சுதந்திரம் பற்றி இப்ப பேசுங்க பார்ப்போம். இவ்வளவு நாள் இந்த யூடியூபர்ஸ் அப்புறம் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் வழக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக கொத்தடிமை ஊடகமே அவர்களுக்கு எதிராக திரும்பும் போது இன்றைக்கு அவர்கள் மீதே அவர்கள் வழக்கு போடுகிறார்கள்னா திமுகவினர் எவ்வளவு வன்மத்தோடு வக்கரத்தோடு இவர்கள் செயல்பட்டு இருக்காருன்னு பாருங்க. இதை பொதுமக்கள் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த அரசினுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவது என்பதுதான் ஊடகத்துல வேலை செய்பவர்களுடைய வேலை. ஆனால் திமுகவினுடைய ஊடகங்கள் அத்தனையுமே ஊதுகுழலா மாறிடுச்சு. அப்ப அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் இன்னைக்கு திமுகவினுடைய அரசினுடைய இழிநிலையை நாங்கள் அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப எங்களுடைய குரலையும் ஒடுக்க பாக்குது. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்கன்னாக்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டா வாய் திறக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க, அடுத்தவங்க எவனும் பேச மாட்டான். யோ இதெல்லாம் உங்க ஆட்சியில தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். உலகம் தோன்றினதுல இருந்து உலகின் முதல் அரசு எப்ப தோன்றியதோ, உலகின் முதல் தலைவன் எப்ப தோன்றினானோ அப்பவே அரசியல் ஆரம்பிச்சிடுச்சு. அப்பல இருந்தே விமர்சனம் பண்றவன் இருந்துகிட்டு தான் இருக்கிறான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்பவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்களுடைய குரலை இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்க முடியல. இன்றைக்கு எங்களை என்ன முடக்கிட்டுனா அடுத்து வேற ஒருத்தன் வரப்போறான் அந்த இடத்துக்கு. அவனை முடக்கன்னா அடுத்து வேற ஒருத்தன் வரப்போறான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு குரலை அடக்கிட்டோம் அப்படின்னாக்க எவனுமே வாய் திறக்க மாட்டான்னு நினைச்சிருக்கீங்க. உங்க பிரகாஷ்ராஜ், உங்களுடைய திமுக கொத்தடிமையார் கூட பிரகாஷ்ராஜ் தான் இந்த அற்புதமான கருத்தை தெரிவிச்சாரு. ஒரு குரலை நீங்க ஒடுக்கணும்னு நினைச்சீங்களா, இங்க 1000 குரல்கள் எழும்பும். அப்போ நீங்க வரதராஜன் போல, அதிமுக தொண்டர்கள் போல, பாஜக தொண்டர்கள் போல, தாவேகா ரசிகர்கள் போல நீங்க அவர்களை எல்லாம் கைது செய்து ஒடுக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னும் 1000 பேர் கிளம்பி வருவாங்க. ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து என்றைக்குமே குரல் எழுப்பக்கூடிய ஒரு கூட்டம் என்றைக்குமே இருக்கும். அது உலகம் தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு இவனுக்கு இந்த மாதிரி வழக்கு போட்டு உள்ளதுக்கு வழக்கு போடுறையா போட்டுட்டு போ. கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க பாப்போம். கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளியை கைது செஞ்சு உள்ள கூட்டு போய் அப்புறம் விட்டு அடுத்த நாள் கண்டனம் தெரிஞ்ச உள்ள எடுத்துட்டு வந்தீங்க. நம்ம ராணி அரக்கோணத்துல திமுக இளைஞரணி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பொண்ணை அவ்வளவு டார்ச்சர் பண்ணானே, போட்டோக்கள்லாம் வெளியே விட்டானே, அவனை கைதே பண்ண முடியலையே. ஏன் இன்றைக்கு தாவேகாவினுடைய ஆதவ அர்ஜுனா புஷியானதை கைது பண்ணவே முடியலையே. அப்ப சாதாரண நபர்கள் மீது மட்டும் இந்த காவல்துறையை அது புலி மாதிரி பாயறான். அதிகாரம் வர்க்கம் இருக்கிறவன்ட்டு அப்படியே கையை கட்டிட்டு பம்மிக்கிட்டு நிக்கிறான். என்னையா இது? சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும்ல. இன்னைக்கு நீங்க கைது பண்ணீங்கல்ல, வரதராஜனாக இருக்கட்டும், அதிமுக, பாஜக, தாவேகா, இந்த தொண்டர்களாக இருக்கட்டும், இவர்களை விட பயங்கரமான விதமான கருத்து சொன்னது யார் தெரியுமா? ஆதவர்ஜனம். அவர் என்ன சொன்னிருக்காரு தெரியுமா? இலங்கையில் நடந்ததை போல, நேபாளத்தில் நடந்ததை போல ஒரு புரட்சி வெடிக்கும். இது தேச துரோகமா இல்லையா? இது அப்பட்டமான தேச துரோகம். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிக்கணும் ஒருத்தன் பதிவு போடுறானா இது தேச துரோகமா இல்லையா? அப்ப ஆதவர்ஜுனாவை ஏன் கைது பண்ணல? நீங்க கையை ஏன் வைக்க முடியல ஒரு மேல? அப்ப அதிகாரம் இருப்பவனுக்கு ஒரு நீதி, சாமானிய மக்களுக்கு ஒரு நீதியா? இதுதான் காவல்துறையுடைய வீரமா? உங்க வீரத்தை நீங்க புஷியானந்துகிட்டையும் ஆதவர்ஜுனாகிட்டையும் காட்டிருந்தீங்கன்னா நாங்க ஒத்துப்போம். தமிழ்நாடு காவல்துறை ஆண்மை மிகுந்த வீரம் மிகுந்தவர்கள்டா அப்படின்னு. ஆனா நீ சொமோட்டோவில் வேலை செய்யறவன், ரிக்ஷா வண்டி ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், 2 வீலர்ல போறவன், மாச சம்பளம் வாங்குறவன், அவங்கள்ட்ட போய் உன் வீரத்தை காட்டுற. நீ அவங்ககிட்ட தானே உன் வீரத்தை காட்டுற. அப்போ இந்த கைதுகள் என்பது சர்வாதிகாரம், ஒரு பாசிச அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்லுவான் வாய்கிழிய பாசிச பாஜக அரசே அப்படின்னு இவன் சொல்லுவான். ஆனால் பாஜகவை விட அதி தீவிரமான பாசிச அரசு எதுனாக்க அது திமுக அரசு தான். அந்த பாசிச அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசை நாம் தொடை தெரியணுமா வேண்டாமா? இதுதான் இங்க கேள்வி. அப்போ உங்களை எதிர்த்து எவனுமே பேசக்கூடாது. உங்களை எதிர்த்து பேசக்கூடாது என்பதை விட விஜய் ஆதரித்து எவனும் பேசக்கூடாது. இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்துகிட்டு இந்த திமுக அரசை கொண்டு போய் முட்டு சந்தில நிறுத்தி குட்டிச்சவரா ஆக்கலனா மட்டும் பாருங்க. நீங்க நிச்சயம் அந்த வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த கைதுகளை, தொடர் கைதுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
அந்த கரூர் விவகாரத்துல தமிழ்நாடு அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது, தாவேகாவிற்கும் பொறுப்பு இருக்கிறது. இருவருமே குற்றவாளிகள். நீ அவனை கை காட்டி அவன் இவனை கை காட்டி ரெண்டு பேரும் தப்பிக்கலான்னு பார்க்காதீங்க. ரெண்டு பேருமே குற்றவாளிகள். இன்றைக்கு இது பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது. அதாவது அந்த தாவேகா தரப்புல இருந்து 41 பேர் இறந்துட்டாங்க, இதை வைத்து அனுதாப அரசியல் செய்யலான்னு ஒரு குரூப், அந்த 40 பேர் இவனாலதான் இறந்தான்னு கை காட்டி அதுல ஒரு அரசியல் செய்யலான்னு ஒரு குரூப். அப்ப இவங்க மாறி மாறி அரசியல் செய்ய பாக்குறாங்களே தவிர அங்க 41 உயிர்கள் இறந்திருக்கு, அதை பத்தி எவனாவது ஒருத்தன் கவலைப்பட்டானா? அந்த 41 உயிர்கள் திரும்ப பெற முடியுமா? அந்த 41 குடும்பத்தினுடைய மனநிலை என்னன்னு அவனுக்காவது தெரியுமா? அந்த குடும்பம் இப்ப எப்படி இருக்குன்னு எவனாவது வந்து கவலைப்பட்டானா? சொல்லுங்க பாப்பா. அப்போ இவர்களுடைய அரசியலுக்காக அந்த 41 உயிர்கள் பலியானதற்கு நீதி கிடைக்காம போயிடும். அப்போ சிபிஐ விசாரணை வேண்டும். இந்த விசாரணை முழுமையாக விரிவாக நடத்தப்பட்டு யார் குற்றவாளியா இருந்தாலும் சரி, தாவேகா தரப்புல இருந்தாலும் சரி, அரசு தரப்புல இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த 41 உயிர்களுக்கு வந்து ஒரு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய செயலா இருக்குமே தவிர அவனாலதான் இவனாலதான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தால் அது நம்மை நாமளே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாங்களா அல்லது சிறப்பு புலனாய்வு அமைச்சாங்களா எஸ்ஐடி, அது சரியாக தன்னுடைய விசாரணை நடத்துமா அல்லது விஜயை தான் அது கைகாட்டுமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அனைத்து இருதரப்பினருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கருத்து சுதந்திரம் என்பது தமிழ்நாட்டுல அறவே கிடையாது. ஒரு பாசிச திமுக அரசு தான் இங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜனநாயகம் பேசக்கூடிய அத்தனை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு நவதுவாரத்தை பொத்தி கொண்டு இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க அத்தனை பேருமே 2026 டெபாசிட் இழப்பானுங்க. திமுகவினுடைய பாவ மூட்டைகளை எவனெல்லாம் தூக்கி சுமக்கிறானோ அவனையெல்லாம் இந்த தமிழ்நாடு மக்கள் ஓட ஓட அடித்து விரட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. நன்றி.